அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம். SRS தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் பிரான்சில் வசிக்கும் ஈழத்து எழுத்தாளர் சோனா கருணாநிதி எழுதிய லண்டன் 2001 என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் லண்டன் 2001 சிறுகதை தினக்குரல் 2001 செப்டம்பர் இதழில் பிரசுரமானது. 2023 வெளியான சோனா கருணாநிதியின் தாக்கங்கள் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. முதலில் கதாசிரியர் சோனா கருணாநிதி பற்றிய ஒரு பார்வை. பிரான்சில் வசித்து வரும் சோனா கருணாநிதி இலங்கை வானொலி நிகழ்ச்சிகளில் எழுத ஆரம்பித்து கவிதை, சிறுகதை, கட்டுரைகள் என தொடர்ந்து எழுதி வருகிறார். பிரான்சில் சிந்து என்ற 2 மாத சஞ்சிகையை தனது நண்பர் சீனா உதயகுமாருடன் இணைந்து 3 வருடங்கள் தொடர்ச்சியாக வெளியிட்டுள்ளார். இவரது ஆக்கங்கள் பாரிஸ் ஈழநாடு, ஈழமுரசு, தினக்குரல், ஞானம், அகரம், தாயகம் கனடா, காற்றுவெளி, பதிவுகள், நடு, புதிய பார்வை ஆகிய இதழ்கள், இணைய சஞ்சிகைகளில் வெளிவந்துள்ளன. கருணாநிதியின் ஒரு மனிதன் கவிதை தொகுப்பு 1993 தாக்கங்கள் சிறுகதை தொகுதி 2023 வெளிவந்துள்ளன. பாரிஸில் வாழ்ந்து வரும் மூத்த இலக்கியவாதியும் கவிஞருமான கானா வாசுதேவன் தாக்கங்கள் சிறுகதை தொகுதிக்கு வழங்கிய முன்னுரையில் கருணாநிதி பற்றி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எழுதுதல் அவரின் ஆத்மாவில் உறைந்திருக்கும் விடயம். நான் அறிந்த வகையில் தன்னை சுற்றி நிகழும் விடயங்கள், சமூக நிகழ்வுகள் போன்றவற்றால் தீண்டப்படும் போது அவர் தன் உள பிரதிபலிப்பை எழுத்தில் வடிக்கிறார். அவருடைய விவரணங்கள் துல்லியமான மொழியில் ஆழமான விடயங்களை எளிமையாக வெளிக்கொணரும் சக்தி வாய்ந்தவை. யாழ்ப்பாண பேச்சு மொழியை இலக்கிய மொழியாக்கும் கலை அவருக்கு கைவந்த விடயம். சிறுகதை லண்டன் 2001. எழுதியவர் சோனா கருணாநிதி. வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ஹலோ அண்ணி, நான் மதன் கதைக்கிறேன். அண்ணன் இல்லையோ? சரி, பரவாயில்லை. நீங்கள் ஒருக்கா பொம்பளைந்த தமக்கியோட கதைக்க வேணும். என்ன குறிப்பு பார்த்ததோ? ஓமண்ணி, இஞ்ச 2 பேர்கிட்ட கொடுத்து பார்த்தேன் நான். ஒரு ஐயர் சொன்னார் 65% பொருத்தமண்டு. பிறகு பாரிஸில் ஒரு சாத்திரிகிட்ட கொடுத்து பார்த்தது. அவர் 60% பொருத்தம் செய்யலாமென்று சொன்னார். டியூஸ்டே குற்றம் இல்லையாம், சாட்டர்டே நிற்குதாம், அது ஒன்றும் செய்யாதாம். என்னடா டியூஸ்டே சாட்டர்டே என்று சொல்லி கொண்டு நிற்கிற? எனக்கு ஒன்றும் விளங்குது இல்லை. அண்ணி, செவ்வாய் குற்றம் இல்லையாம், சனி மறைஞ்சு நிற்குதாம். அண்ணியார் விழுந்து விழுந்து சிரிக்க, தாலி கட்டாமல் வெறுங்கொடி கட்டலாமாம். இப்போ எனக்கு ஓகே, பொம்பளைன்ற ஃபேமிலி பேக்ரவுண்டை விசாரிக்க வேணும். ஏன் மதன், புரோக்கரை கதைக்க விடலாமே. இதுகளை விசாரிச்சு என்ன செய்ய போகிறோம்? பொருத்தமென்றால் செய்ய வேண்டியது தானே. 33 வயசாக போச்சுது, இதுகளை பார்த்து கொண்டிருக்காமல் செய். இல்லை அண்ணி, அங்களுக்கு அவைய தெரியுமாம். அவர் சொன்னவர் நல்ல ஆக்கள் தானாம், பிரச்சனை இல்லையான்னு சொன்னவர். எப்படியோ புரோக்கர் அப்படித்தான் சொல்லுவார் காசுக்காக. நாமளும் ஒருக்கா விசாரிக்கத்தானே வேணும். இப்போ நீ என்ன ஊரில் போயிருந்தா வாழ போகிற? லண்டனில் தானே இருந்து குடும்பம் நடத்த போகிற, வாழ போகிற. பிறகு இந்த தோம்பு தோரணங்கள் எல்லாம் தூக்கி பிடிச்சு கொண்டு எங்கே கொண்டு போக போகிற? 3 வருஷமாக அலைஞ்சு இப்போதான் பொருத்தமாண்டு அமைஞ்சிருக்கு. அதுக்காக அண்ணி அவசரப்பட்டு கண்ணை மூடிக்கொண்டு இறங்கலுமே. இது ஒரு பிற்போக்குத்தனமான வேலை. யூரோப்பில் இதெல்லாத்தையும் பார்க்கலாது.
உனக்காக விசாரிக்கிறேன். அண்ணன் வேலையால் வந்த பிறகு அண்ணன்கிட்டையும் சொல்லி போட்டு கொழும்பில் யார்கிட்டையாவது விசாரிக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் அண்ணி, பாய். மதன் லண்டனுக்கு வந்து 8 வருடங்கள். இப்போதான் அவனுக்கு வதிவிட பத்திரம் கிடைத்திருக்கிறது. 3 வருடங்களாக திருமணம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மதனை போன்ற பழைய பஞ்சாங்கங்களுக்கு திருமணம் பொருந்துவது தூறல் மழைக்குள் நனையாமல் நடப்பது போன்ற நிலை. மதன் ஒரு முழு வேலை, ஒரு அரை வேலையாக 12 மணித்தியாலங்கள் வேலை செய்கின்றான். காலையில் பகுதி நேர வேலையாக சுத்திகரிப்பு, அது முடிய சூப்பர் மார்க்கெட்டில் வேலை. எமது சமூக அமைப்பில், சிந்தனையில் ஒருவர் திருமணம் செய்வதென்பது மிகப்பெரிய போராட்டமான விடயமாக இருக்கிறது. இரு நாடுகளின் பிரச்சனையை தீர்த்து விடுவதிலும் இது சவாலான விடயம். ஏனென்று தெரியாது, ஏதேதோ எல்லாவற்றையும் பின்பற்றி கைவிட முடியாது தவித்துக் கொண்டிருக்கின்றோம். பல பிழைகளை சரியென்று நினைத்து செய்து கொண்டிருக்கின்றோம். தப்பவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. ஹலோ, நான் கனடாவிலிருந்து மதன்ற அண்ணி கதைக்கிறேன். ஆறு விளங்க இல்லை. கதைக்கிறது விளங்க இல்லையோ, ஆழ விளங்க இல்லையோ? ஆழ விளங்க இல்லை. சுபோதினிக்கு ப்ரொப்போஸ் பண்ணின லண்டன் போயின்ற அண்ணி கனடாவில் இருந்து கதைக்கிறேன். லண்டனிலும் பாரிஸிலும் குறிப்பு பொருத்தம் பார்த்தவர். 65% பொருத்தமாம் செய்யலாம் என்று சொன்னவையாம். அதுதான் உங்களை பற்றிய விவரங்களை கேட்கிறேன். ஓ, நாங்கள் வன்னியில தான் பிறந்து வளர்ந்து படித்த. நாங்கள் அப்பா இறந்துட்டார். அம்மா, தம்பி, தங்கச்சி, நானும் இப்போ கொழும்பில் தான் இருக்கிறோம். நான் டீச் பண்ணுறேன். அண்ணா ஒரு ஆள் தான். அவர் வெளிநாடு போக வெளிக்கிட்டு இப்போ சீனாவில் நிற்கிறார். நீங்கள் சுபோதினியா கதைக்கிறீங்க? ஓம், அம்மாட்ட கொடுங்க கதைக்க. வணக்கம் ஆண்டி, குறிப்பு பொருத்தமாம் செய்யலாம் என்றவையாம். அதுதான் விசாரிக்க எடுத்த நான். மதன்ற ஃபேமிலியில் எல்லாரும் கனடா, ஜெர்மன், பாரிஸ் அண்டு வெளியே தான் இருக்கினோம். தாய் தகப்பன் கொழும்பில் வெள்ளவத்தையில் இருக்கினோம். வசதியான ஆக்கள். மகள் சொன்னவதானே, ஏதோ இருக்கிறோம். நாங்கள் சோழி சுரட்டுக்கு போகாத ஆக்கள். பிரச்சனை இல்லை. வன்னியில் தான் வாழ்ந்த நாங்கள் இப்போ கொழும்பில் செட்டில் ஆகிட்டோம். உங்களோட சொந்த இடம்? அதுதான் வன்னி. இல்லை, அதுக்கு முந்தி எங்களுடைய அடித்தீவு. ஆனால் தீவு பகுதிகளை பற்றி தெரியாது. அங்கே தெரிஞ்சாக்கள் சொந்தக்காரர் யாராவது இருக்கணுமா? அங்கே வேறும் இல்லை, வேரடி மண்ணும் இல்லை. நேவிக்காரர் தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் போய் விசாரிக்க வேணும். தீவண்டால் எது, புங்குடு தீவோ? இல்லை, வேலணை. வேலணையும் தீவா? ஓம், வேலணியாள் நாதன் என்று ஒருத்தர் இங்கே கனடாவில் கடை வச்சிருக்கிறார். வவனியாவில் தேத்தனி கடை வச்சிருந்தவர். ஜெர்மனியில் கொத்து ரொட்டி கடை, பிறகு பாரிஸில் கோயில் வச்சு நடத்தி கொண்டிருந்தவர். அவரை தெரியுமோ? பிள்ளை, இந்த தோம்பு தோரணம் எல்லாம் தெரியாது. இதெல்லாம் தேவையில்லாத விசாரணைகள். 4ஆம் மாடியில் விசாரிக்குமா போல கேள்வி கேட்குறீங்கள். ஓ மென்டி, எனக்கு விளங்குது. இவன் மாப்பிள்ளை பொடியன் கேட்க சொன்னான். அதுதான். நான் இதெல்லாம் பார்க்கறதில்லை. ஒரு ஆண் ஒரு பெண் ஒண்டா சேர்ந்தால் கல்யாணம். ஓம் பிள்ளை, நீ சொல்கிறது சரிதான். சரி ஆண்டி, எனக்கு உடன்பாடுதான் இந்த கல்யாணத்தில். மாப்பிள்ளைக்கு சொல்லி விளங்கப்படுத்துகிறேன். உங்களுக்கு மகளுக்கு உடன்பாடு தானே? யோசிச்சு முடிவை சொல்லுங்கோ. நீங்கள் கொழும்பில் எவ்விடத்தில் இருக்கிறீங்கள்? கொட்டாஞ்சேனையில். சரி, தாய் தகப்பனோட கதைச்சிட்டு முடிவை சொல்கிறேன். பிறகு தாய் தகப்பன் உங்களோட அங்கே கதைப்பினம். ஓகே, பாய். புகலிடங்களிலிருந்து போய் அங்கே படிப்பிச்சு கொண்டிருக்கிற பெண்களை,
அரச உத்தியோகத்தில் இருக்கும் பெண்களை திருமணம் செய்து அழைப்பிக்கிறது பிழையான வேலை. படித்துவிட்டு வேலையின்றி இருக்கும் பெண்களை மணம் செய்தால் எல்லோருக்கும் நன்மையான விடயம். ஒருத்தரும் இதை யோசிக்கிறார்கள் இல்லை. கனடாவில் இருந்து மதனின் அண்ணி தான் கதைத்த விவரங்கள் அனைத்தையும் சொல்லி மதனை சம்மதிக்க வைத்து அவனது பெற்றோருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளலானார். அவர்களின் பூர்வீகமும் தீவாக இருந்தும் அவர்களும் தம்மை யாழ்வாசிகளாகவே பிரகடனப்படுத்தி பிரபலப்படுத்தி கொண்டிருந்தனர். அண்ணியாரின் பேச்சுவார்த்தை முறிந்தது. பெற்றோர் சம்மதிக்கவில்லை. மதனை பற்றி யாரும் அக்கறையுடன் அவன் பக்கம் நிற்கவில்லை. அவரவர் தம் வரட்டு கௌரவங்களையும் வாழ்விற்குதவாத வாதங்களையும் வைத்து அவனை பகடைக்காயாக்கி விளையாடலாயினர். மதன் பெற்றோரை சகோதரர்களை மீறி முடிவெடுக்க தைரியமற்றவனாயிருந்தான். வாழப்போவது அவன்தான் என்பதை உணர்ந்து தன் வாழ்வை தானே தற்துணிவுடன் கையில் எடுக்க தயங்கினான். ஒரு ஆண் பெண் இணைவிற்கு இத்தனை அனுசரணை, சமரசம், இணக்கம் தேவையாவென அவரவர் தமக்குள்ளே கேட்க வேண்டும். மதன் திருமணத்தை ஒழுங்கு செய்த அங்கிளுக்கு அழைப்படுத்தான். ஹலோ அங்கிள், எல்லாம் தவிடு பொடியா போச்சுது. கனவுகள் கற்பனைகள் எல்லாம் போச்சு. அப்படியெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தன. நீங்கள் பார்த்த வேலையை. என்ன நடந்தது தம்பி? அம்மா அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு நான் என்ன செய்யறது? குறிப்பு பொருந்தியிருக்கெல்லா, அவ்வளவும் காணும். ஓம் அங்கிள், அவ தீவாம். நீங்கள் அதை முதல் சொல்லே இல்லை. குறிப்பை முக்கியமாக பார்க்குறதென்றால் மெத்ததுகளை பார்க்க இயலாது. எதையாவது விட்டு கொடுக்கத்தான் வேணும். எல்லாம் உங்களோட விருப்பத்துக்கு அமைகிறதென்றால் ஓர்டர் கொடுத்து தான் செய்ய வேணும். 21ஆம் நூற்றாண்டில் லண்டனில் இருந்து கொண்டு அடுத்தவைக்காக வாழ இயலாது. உன்ற வாழ்க்கை உன்ற கையில் தான். சின்ன பிள்ளை மாதிரி கதைச்சு கொண்டிருக்கிறீர். எல்லாரும் தீவில மாப்பிள்ளை பார்க்க சொல்லி கேட்குறாங்கள். நீங்கள் என்னடாவென்றால் ஆரண்ணே அப்படி கேட்குறாங்கள். லண்டனும் ஒரு தீவு தான். இஞ்சதான் ஜனம் பெற ஆசைப்படுதுகள். இலங்கை ஒரு தீவு, அதுக்குள்ளே ஒரு தீவு. தீர்வு தீவில தான் இருக்கண்டு லண்டன் மாப்பிள்ளைக்கு ஜனம் ஓடி திரியுதுகள். நீ எந்த தீவில இருந்து வாழ போற? யாருக்காக வாழ போற? நீயே முடிவு செய். இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை லண்டன் 2001. எழுதியவர் சோனா கருணாநிதி. வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.